2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேச தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் இணைந்து நாம் எல்லாரும் ஏகோபித்து வாசிப்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கும் பலன் உண்டு என்றார். திருப்பியும் வாசிப்போமா எல்லாரும் இணைந்து? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கும் பலன் உண்டு என்றார். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்ற ஒரு காரியம், நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய காரியங்களை செய்து செய்து நம்ம சில நேரம் டயர்டாகி போயிடுறோம் பாருங்க. இன்றைக்கி எத்தனையோ முறை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு மாற்றமும் வரல, ஒரு வித்தியாசத்தையும் நான் பார்க்கல, ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கல, அதற்கான ஒரு சின்ன அறிகுறிகளும் தோன்றலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்கிற முயற்சியை விட்டு விடாத, ஏன்னா உன் கிரியைகளுக்கு நிச்சயமான பலனை கர்த்தர் நிச்சயமாய். எத்தனை பேர் நம்புகிறவங்க கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு நிச்சயமாய் பலன் அளிக்கிற ஒரு தேவன் உங்க கூட இருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, டயர்டாயிடுச்சு, செஞ்சு செஞ்சு பார்த்தேன், டயர்டாயிடுச்சு. டயர்டானதுனால குவிட் பண்ணிடாதீங்க. அப்படின்னா டயர்டானதுனால ட்ரை பண்ணுறதை விட்டுறாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், இன்னும் தொடர்ந்து அந்த காரியத்தில் நம்ம கிரியை செய்ய தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒன்றாக கர்த்தர் இந்த காலையில் நமக்கு மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்ம மறுபடியும் முயற்சி எடுக்கலாம். எத்தனை பேர் கையை சொல்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் இன்னொரு முயற்சி எடுப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் இன்னொரு முயற்சி எடுக்க முடியும் பாருங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதிலே வராதது போல இருக்கலாம். ஏன்னா கர்த்தருக்காக நிறைய நான் கொடுக்குறேன், ஆனால் கொடுக்கறதுனால உண்டாகிற எந்த மாற்றத்தையும் பார்க்காதது போல இருக்கலாம். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன் அல்லது ஒரு சேவை செய்கிறேன், அந்த சேவையை ஒருவரும் என்னை அங்கீகரிக்கிறது இல்லை, ஐ எம் அன்னோட்டிஸ்ட். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற ஒரு கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறவங்க கையை சொல்றீங்க? என் கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். அதுதான் இந்த வார்த்தைகளை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு பாருங்க. இங்கே ஒரு ஆசாப் ராஜா எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய கிரியைகளை விட்டு விட்டுறாதப்பா, உன்னுடைய கைகளை நெகிழ விட்டுறாத. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்ல ஸ்ட்ராங்காக இரு, வீக்காக ஆகிறதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்காத, ஏன்னா உன்னோடு இருக்கிற கர்த்தர் அவர் உன் கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று ஒரு ஊழியக்காரனை கொண்டு சொல்கிறாரு பாருங்க. இன்னைக்கும் அதே தான் ஆண்டவர் செய்கிறார். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் சொல்கிறாரு, நிறைய நேரம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை விட்டுறலான்னு இருக்கிற நேரத்தில், மனசுக்குள்ளே இதை விட்டுருவோம் அப்படின்னு நினச்சி வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இன்னொரு முயற்சியை செய், காரணம் உன் கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் உன்னோட கூடவே அவர் இருக்கிறார். பாருங்கள், ஒரு அற்புதமான உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு கதை தான் பாருங்க, ஆனால் அதில் ரொம்ப அர்த்தமுள்ள காரியத்தை நம்ம அதில் கவனிக்கிறோம். ஒரு மனுஷங்கிட்ட சொன்னாங்களாம், இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குது, நீ நோண்டினா இந்த புதையலை நிச்சயமாக இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னது நிமித்தமாக அந்த மனுஷன் நாள்தோறும் போய் அந்த புதையல் இருக்க இடத்துல போய் நோண்ட ஆரம்பித்து நோண்டி பார்க்குறான். 4 நாளுக்கு பல நாட்கள் ஆச்சு, பல மாதங்கள் ஆச்சு, பல அடிகள் நோண்டியாச்சு. ஆனால் புதையல் இருப்பதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. இந்த அறிகுறியே இல்லாததுனால இவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேனே, இவ்வளோ ஆழம் நோண்டிட்டேனே, இதுக்கு பிறகு எனக்கு எங்கே இந்த புதையல்? எனக்கு சொன்னவங்க ஏதோ தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சி அவன் சோர்ந்து போய் இறுதியாய் அந்த வேலையை அவன் நிறுத்திட்டான் பாருங்க. இன்னொரு மனுஷன் வந்தானாம் பாருங்க, என்ன இங்கே இவ்வளோ ஆழமாக நோண்டிருக்கிறாங்க? அப்போ அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு, இந்த இடத்துல புதையல் இருக்குன்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணான், நோண்டனா, கடைசியில் இல்லைன்ட்டு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் என்ன செஞ்சானா, அவன் விட்டு போன இடத்துல இருந்து
இன்னும் ஒரு 2 அடி அல்லது 3 அடி நோண்டினான் பாருங்க. நோண்டின போது அந்த புதையல் அங்கே அவன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடமா மாறிச்சு. இன்னைக்கு நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகள், இதே உதாரணம் நம்முடைய வாழ்க்கையில் பொருந்த. நிறைய நேரம் பல காரியங்களுக்குள்ளே போயிட்டு பலன் வருகிற நேரத்தில் நான் என்ன செய்துடுறேன்னா நான் விட்டுடுறேன். நல்லா கவனிக்கணும். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்கள் நமக்கு, இந்த நாளில் நமக்கு சொல்கிற ஒன்று, எனக்கான பலன் என்ன, அந்த மனுஷன் நோண்டினது இன்னொரு 2 அடியோ 3 அடி நோண்டு இருந்தால் அவன் புதையலை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் விட்டுட்டு போயிட்டான் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு கொடுக்குற பலன் இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், அல்ல இந்த மாதத்தில் நிச்சயமாக கர்த்தர் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் என்று நம்பி நான் செய்கிற ஜெபத்தை செய்யணும், கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தை செய்யணும், கர்த்தருக்காக கொடுக்கிற காரியங்களை கொடுக்கணும். ஏன்னா எனக்கு பலன் கொடுக்கிற தேவன் என்னோட கூடவே அவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு பலன் கொடுக்கிற தேவன். பிசாசுடைய வேலை என்னன்னா நம்மளை குவிட் பண்ண வைக்கிறது தான் அவனுடைய வேலை. எப்படியாவது இவங்களை சோர்வுபடுத்தி நிறுத்திடலாமா? அதுதான் பாருங்க, சோதிக்கிறவனா பிசாசு இருந்து, சோதனைக்குள்ள நம்மளை தள்ளுகிறவனாய் பிசாசு இருந்து, சந்தேகங்களுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் விட்டு எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு இவங்களை வீக்காக்க முடியாதா? ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, எவ்வளோ வீக்காக நான் வந்தாலும் என்ன ஆண்டவர் திடன் கொள்ள வைக்கக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல், என்ன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்க கையை நெகிழ விடாம அங்க சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள். ஏன்னா உங்க கிரியைகளுக்கான பலனை கொடுக்கிற கர்த்தர் உங்களை எப்படியாவது நெகிழ விடாம திடன் கொள்ள வைக்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவ்வளோ முயற்சி செஞ்சிட்டியப்பா, இன்னும் ஒரு படி நீ முயற்சி செஞ்சா உனக்கான பலனை கொடுக்கிற கர்த்தர் நான் உன்னோட கூட இருக்கிறேன், இந்த முயற்சியை விட்டு விடாத. நான் நம்புறேன் இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட ரொம்ப திட்டவட்டம். இது பொதுவான வார்த்தை, இட்ஸ் a personal word to you. இது தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தை. இவ்வளோ முயற்சி செஞ்சிட்டியே, இந்த முயற்சிக்கு அப்புறம் நான் உனக்கு பலனை வச்சிருக்கிறேன், அந்த பலனை ருசிக்காம போயிடாத, நெகிழ விட்டுறாத, திடன் கொள். ஏன்னா என்னுடைய கிரியைகளுக்கு பலன் அளிக்கிற கர்த்தர் என் கூடவே அவர் இருக்கிறார். கையை உயர்த்தி எத்தனை பேர் நம்பிக்கையோட சொல்றீங்க, ஆண்டவரே என்னுடைய கிரியையை பலனுள்ளதாய் மாற்றுகிற கர்த்தர் நீர் என் கூடவே இருக்கு. அதனால தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்துறாரு பாருங்க. ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லும் போது, நம்ம ஒண்ணுமே செய்யாம இருந்த ஆள்கிட்ட வந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லலை. ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போயிட்டு உன் கிரியைகளை நெகிழ விட்டுறாதப்பா, திடன் கொள்ள அப்படின்னா அதில் அர்த்தமே இல்லை. விசுவாச வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்தில், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற பிரயாசத்தில், கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற எதிர்கால நோக்கத்தில், இந்த நோக்கத்துக்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கிறேன். ஒவ்வொரு வேலை நான் செய்யும் போது, ஒரு தொழிலை செய்யும் போது இதில் ஒரு மாற்றம் வராதா, இதில் ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்காதா, இதில் நான் உயர மாட்டேனா என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோட சில முயற்சிகளை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த முயற்சிகளை தான் பிசாசு நம்மளை அதை விட்டு விடும்படி, நல்லா அதை விட்டு விடும்படி பல விதங்களில் நம்மளை சோர்வுபடுத்த, நெகிழ பண்ண, நம்மளை பலனா இல்லாதபடிக்கு ஆக்கிற எல்லா வேலைகளையும் பிசாசு செய்வான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஒரு காரியத்தில் நம்பிக்கையை விட்டுகிறார். என்னன்னா, அடுத்த ஒரு முயற்சி உனக்கான பலனாய் கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதை விட்டுறக்கூடாது பாருங்க, விட்டுறக்கூடாது. நம்முடைய நம்பிக்கையை விடக்கூடாது. நாம் கர்த்தரை நம்பி செய்கிற முயற்சிகளை விட்டு விடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் எனக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை நான் அறிந்தா அவர் மேலே இன்னும் நம்பிக்கையை வைக்கிறேன், அவர் மேலே இன்னும் விசுவாசத்தை நான் ஆழமாக நான் பதிய வைப்பதுக்கான வேலைகளை நான் கவனம் செலுத்துகிறேன். பாருங்க, யோசுவாவை குறித்து தான் இந்த இடத்துல ஞாபகம் வருது பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, மோசேவை ஆண்டவர் அழைத்து கொண்டு மோசேவுடைய பொறுப்பை ஆண்டவர் யோசுவா கையில் கொடுக்குறார். இந்த வேலையை அவன் கையில் கொடுக்கும்போது இந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்கன்னு யோசுவாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் மிகப்பெரிய ஒரு வேலையை அவனுக்கு கொடுக்குறார். என்ன வேலைன்னா, இவர்களை கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்க்கிற ஒரு வேலையை கொடுக்குறாரு.
கொடுக்கும்போது ஆண்டவருக்கு தெரியும், இவன் சூழ்நிலைகளை பார்த்து, ஜனங்களுடைய நிலைகளை பார்த்து இவன் சோர்ந்து போயிடுவான்றத தேவன் அறிந்து ஆண்டவர் இந்த யோசுவாட்ட சொல்றாரு, யோசுவா, நான் மோசேவோடு இருந்தது போல நான் என்ன செய்வேன், உன்னோட இருப்பேன். மோசேவுக்கு நான் கொடுத்த வார்த்தையெல்லாம் நிறைவேற்றின பார், அந்த வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுவேன். அந்த வார்த்தையை நீ கை கொள்ள ஜாக்கிரதையாயிரு. அது ரொம்ப அற்புதமாக சொல்றாரு. அந்த 6ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறாரு, முற்பிதாக்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தமான இடத்துக்கு நீ அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதுக்கான வேலையை செய்யும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத ஆண்டவர் யோசுவா கிட்ட ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். பாருங்க, அங்கே 6ஆம் வசனம் பாருங்க, பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். அதனால ஆண்டவர் சொல்றார், இந்த வேலையை, இந்த பலனை உன் மூலமா செய்ய நான் வச்சிருக்கிறேன். அதனால பயப்படாத யோசுவா, நீ என்ன செய்யாத, சோர்ந்து போயிடாத, do not be discouraged. அதான் ஆண்டவர் சொல்றார், பலன் கொண்டு திடமனதாயிரு. 9ஆம் வசனம் பாருங்க, சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே. நல்லா நீங்க, கர்த்தர் நம்முடைய வேலையை நம்மளை கொண்டு நமக்கு பலனளிக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்மளை பார்த்து சொல்வாரு, ஆண்டவர், திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, டயர்டாகி விட்டுறாத. நிறைய காரியத்தில் நம்ம டயர்ட் ஆயிடுறோம் பாருங்க. முயற்சி எடுத்து நம்ம ஒரு பலன் பார்க்கலன்னா டயர்ட் ஆயிடுறேன். அதற்கான ஒரு சரி பலன் வரலாம், சரி ஒரு அறிகுறியாவது தோன்ற வேணாமா, அப்போதானே எனக்கு அடுத்த முறை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வேளை உனக்கு அறிகுறியே இல்லாமல் இருக்கலாம், நீ டயர்டாகி போயிருக்கலாம், ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, உங்களோடு கூட வருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த தேவன் நிச்சயமாய் எனக்கு பலனளிப்பார். கையை சொல்லுங்க, நிச்சயமாய் அவர் எனக்கு பலனளிக்கிற ஒரு தேவன். ரொம்ப முக்கியம் பாருங்க. இதில் பாருங்க, நீதிமொழிகளில் 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே கவனிச்சு பாருங்க, இங்கே சாலமோன் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறார். நீதிமொழி 14ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தின் முதல் பகுதி பாருங்க, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. நல்லா கவனிங்க, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நல்லா கவனிச்சு பாருங்க, சகல பிரயாசத்திலும் ஆண்டவர் சொல்ற பலன் உண்டு, ப்ராஃபிட் இருக்குப்பா. ஆண்டவர் சொல்ற உன்னுடைய பிரயாசத்துக்கான, உன்னுடைய முயற்சிக்கான லாபத்தை நான் வச்சிருக்கேன், வாயால் அதை கெடுத்துறாதுன்றாரு. ஹலோ, ஊரில் ஒரு பழமொழி வச்சிருக்கான் பார்த்தீங்களா, தவளை. ஆமாம், அது போடுற சத்தத்திலே அது காட்டி குத்துரும் அது எங்கே இருக்குன்னு. ஆண்டவர் இங்க சொல்றாரு, உன்னுடைய முயற்சிக்கான பிரயோஜனமான பலனை வச்சிருக்கிறேன். ஆனா நான் வாயத்திறந்து என்ன சொல்றேன், நிறைய நேரம் இங்க எனக்கு என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேது, ஒண்ணுமே நடக்க மாட்டேது, பேசாம விட்டுறலான்னு இருக்கிறேன். நிறைய பேர் வாழ்க்கையில கூட பாருங்க, உறவுல கூட இப்படிப்பட்ட தீர்மானத்துக்கு வராங்க. நான் வாழ்ந்து பார்க்கிறேன், என்னென்னமோ விட்டு கொடுக்க பார்க்கிறேன், ஆனா இதுல வாழ முடியும்னு நம்பிக்கை வரமாட்டுது. இந்த இடத்துல சொல்றாரு, வாயை வச்சு எல்லாத்தையும் கெடுத்துறாதப்பா. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சகல பிரயாசம். சொல்லுங்க, வாயை திறந்து, சகல அப்படின்னா எல்லா காரியத்திலும், எல்லா முயற்சியிலும் எனக்கு பலன் கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அங்க சொல்ல பிரயோஜனமான பலன் உண்டு. கையை வச்சு சொல்லுங்க, பிரயோஜனமான அப்படின்னா ரொம்ப குட் ப்ராஃபிட்டை கர்த்தர் வச்சுக்கிறார், குட் ரிவார்டை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பாருங்க, நெகேமியாவை பாருங்க, ஒரு வேலையை ஆரம்பிச்சான். அந்த வேலையை ஆரம்பிச்சு அவன் செய்து கொண்டிருக்கும் போது அந்த வேலையை எப்படியாவது நிறுத்தணும். அந்த வேலையை நிறுத்திட்டா இந்த தேசத்துக்கு வர வேண்டிய பலன் வராம போயிடும். சத்துரு உள்ள வந்து இஷ்டம் போல ஜனங்களை அழிக்கவும் அவங்களுக்கு சேதத்தை உண்டாக்கக்கூடிய வேலைகள் நடக்கும் என்பதை அறிந்து
என்ன செய்யறான்? பிசாசு சன்பலாத் தொபியாவை எழுப்பி என்ன பண்றான்? வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களை வேலையை நிறுத்துவதற்கான வேலைகளை செய்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், வேலை செய்யறவனை பார்த்து தான் மார்க் பண்றான். அப்படின்னா வேலை செய்கிறவனை பார்த்து தான் பரிகாசம் பண்றான். முயற்சி எடுக்கிறவனை பார்த்து தான் பரிகாசம் வரும். முயற்சி எடுக்காதவனை பார்த்து பரிகாசம் வரவே வராது. நீங்க ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கும்போது உங்களை அதுல குறை பேச உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நெகேமியா அவன் ராஜா கிட்ட என்ன கப்பேரரா என்ன ராஜாவுக்கு திராட்சை ரசம் ஊத்தி கொடுக்குறோம்னா, அப்போ அவனை பத்தி அவனா குறை பேசினானா? நான் சொல்ல நல்லா கவனிச்சு பாருங்க. யாரா குறை பேசினானா? அப்ப குறை பேசல. ஆனா இவன் கர்த்தருக்காக ஒரு வேலையை செய்ய வரும்போது அந்த வேலையை அவன் செய்ய ஆரம்பிச்சோன்னு எழும்பிட்டானுங்க குறை பேசுறதுக்கு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நெகேமியாவுக்கு தெரியும், நான் கர்த்தர் சொன்ன வேலையை செஞ்சா சத்ரு குறை பேசுவான். குறை பேசுறவன் என்ன செய்வானா, இந்த வேலை நிக்கிற வரைக்கும் இவனை எப்படியெல்லாம் சோர்வுபடுத்தலாம், இவனை எப்படியெல்லாம் நெகிழ்ந்து போக பண்ணலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது நெகேமியா சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க. இங்க கவனிச்சு பாருங்க. பரிகாசம் பண்றான், வேலையை நிக்க பார்க்கறான், வேலையை நிக்க வைக்கணும்னு பார்க்கறான். வேலை செய்தவங்களா டயர்ட் ஆயிட்டாங்களாம். ஏன் டயர்ட் ஆயிட்டானா, இப்படி பேசுறதை கேட்டு கேட்டு என்னைக்காவது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வருமா? ஒரு வேலையை நீங்க செய்றீங்க, செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்யும் போது என்ன வந்து பரிகாசம் பண்றவன் இருக்கும்போது, நெகேமியா பாருங்க, அவங்க கூட வேலை செஞ்சவன்லாம் அவன் என்ன டயர்ட் ஆயிட்டு என்ன வேலை செஞ்சு இவனுங்க வேலை செய்கிறோம், இதில் இவனுங்க சன்பலாத் தொபியா பேசுறதை கேட்குறாங்க. அந்த அந்த துச்செய்தி வந்து அந்த மார்க் பண்ணுற என்ன பரிகாசம் பண்ணுற அந்த செய்தி வந்து தீவிரமாக பரவுது கூட்டத்துக்குள்ள. இப்போ எல்லாருக்குள்ளேயும் வேலை செஞ்சவங்களுக்குள்ள டயர்டாகி அவங்க வேலையை விட்டுடலான்னு நினைக்கும் போது இந்த நெகேமியா சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்ற காரியம். கர்த்தர் சொல்றார், உன் கைகளை நெகிழ விடாத அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பாருங்க, வாசம் பார்த்தீங்களா? 2 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை சொல்றாருல, என்ன நீங்களோ உங்க கைகளை நெகிழ விடாம திடன் கொள்ளுங்க. இந்த நெகிழ விடாம பரிகாசம் பண்ற நேரத்தில் என்ன நம்ம செய்கிற வேலையை நிறுத்துவதற்கான வகையில் நமக்கு நிறைய காரியங்கள் எதிர்த்து வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கிரியைக்கான பலனை கொடுக்கிற கர்த்தர் நான் உன் கூடவே. எத்தனை பேர் உன்னை பரிகாசம் பண்ணட்டும், எத்தனை பேர் தடுப்பதுக்கான வேலையை செய்யட்டும், எத்தனை பேர் உன் கூட இருக்கிறவங்க வேலையை நிறுத்தினாலும் உன்னோட இருக்கிற கர்த்தர் அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் பலன் கொடுக்கக்கூடிய வல்லமையான தேவன். பாருங்க, அந்த வார்த்தை நான் வாசிக்கணும்னு விரும்புகிறேன். பாருங்க, நெகேமியாவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 6ஆம் அதிகாரம், நெகேமியா 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ரொம்ப அற்புதமாக அந்த வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற. நெகேமியா 6ஆம் அதிகாரம், நான் நினைக்கிறேன் நெகேமியா 3ஆம் வசனம் வாசிப்போமா? அப்பொழுது நான் அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை, நல்லா கவனிச்சு பாருங்க, பரிகாசம் பண்றவங்கிட்ட அவன் கிண்டல் பண்றான், இவன் வேலை எப்படியா நிறுத்தணும்னு பார்க்கறான், கூட வேலை செஞ்சவங்களாம் டயர்ட் ஆயிட்டான். ஆனா இவன் ஆள் அனுப்பி சொல்றான், அந்த பார் நான் இப்போ எப்படி இருக்கிறேன்னா ஒரு பெரிய வேலையை அங்கே சொல்றான் பாருங்க, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வர கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதினாலே அது மெனக்கட்டு போவானே என்று சொல்ல சொன்னான். என்ன சொல்றான்? நான் வந்து நீ கூப்பிடுறதுனால நான் வந்து பார்க்கறதுனால இந்த வேலை நின்று போயிடும். வேலை நிற்க கூடாது. ஏன்னா எங்க வேலையை நாங்க செய்ய செய்ய பரலோகத்தில் இருக்கிற தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணக்கூடிய வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நாங்க வேலை செய்ய செய்ய நீ சொன்னதை நாங்க செய்ய செய்ய பரலோகத்தில் இருக்கிற தேவன் எங்க காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை என்ன பண்ணிடாத, நெகிழ விடாதீங்க, திடன் கொள்ளுங்க. உங்க கிரியைக்கான பலனை கொடுக்கிறவர் உங்களோட கூடவே அவர் இருக்கிறார். எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு இந்த நம்பிக்கையை உள்ளே கொண்டு போய் வைக்கணும்.
நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது தான் அதை பற்றி பேசுறது நிறைய பேர் எழும்புவான். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு பாருங்கள், உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக செஞ்சு பாருங்கள், அந்த ஒழுங்காக செய்கிற வேலையை குறை பேசுறதுக்கு ஒரு 10 பேர் வருவான். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், குறையா செய்கிறான் பாருங்கள், எல்லாம் தில்லுமுள்ளா எல்லாம் குறுக்கு வழியில் அவனை ஒருத்தனும் குறை சொல்ல மாட்டான். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்ய உங்களை குடும்பத்தில் கர்த்தர் உங்களை வச்சுருக்கும் போது, உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் வச்சுருக்கும் போது, சமுதாயத்தில் கர்த்தர் வச்சுருக்கும் போது, ஆலயத்தில் கர்த்தருடைய வேலையை நம்ம செய்யும் போது வச்சுருக்கும் போது அதை குறித்து குறை பேசுகிறவங்க வருவான். ஆனால் நான் சொல்லணும், என் கிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலை சாதாரணமான வேலை இல்லை, அது மிகப்பெரிய வேலை. சொல்லுங்க, கையை உயர்த்தி, கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிற வேலை கர்த்தர் உன் கையில் ஒரு குடும்பம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, கர்த்தர் உன் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, இது என்னத்த பெரிய பொறுப்பு அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. பாருங்க, ஒரு புருஷனாக இருக்கிறீங்களா அது ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு மனைவியாக இருக்கிறீங்களா அது ஒரு பெரிய பொறுப்பு, தகப்பனாக இருக்கிறீங்களா தாயாக இருக்கிறீங்களா அது மிகப்பெரிய பொறுப்பு. வேலை ஸ்தலத்தில் சில பொறுப்புகளை கொடுத்துருக்குறாங்களா, கர்த்தர் இந்த சபையில் உங்களை ஒரு விசுவாசியாக வச்சிருக்கிறாரா, அது ஒரு பெரிய பொறுப்புங்க. இந்த பொறுப்பை நான் என்ன செய்யக்கூடாது, பரிகாசம் பண்ணுறவனோட சேர்ந்துக்கிட்டு ஆமாம் இது என்னத்த பெரிய பொறுப்பா அப்படின்னு நானும் வாயத்தை தான் உங்களுக்கு நீதிமொழில வாசித்து காட்டினேன். ஏன்னா இந்த வாயை வச்சு வறுமையை வர வச்சிட கூடாது. வாயை திறந்து இந்த வாயினால் சொல்லணும், இல்லை ஆண்டவரே, எத்தனை பேர் பரிகாசம் பண்ணாலும் எனக்கு ஒன்று தெரியும், என்னோட கூட இருக்கிற கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறேன். சொல்லுங்க, என்னோட கூட இருக்கிற கர்த்தர். எவ்வளோ சோர்வு உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், எவ்வளோ எதிர்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், இந்த வார்த்தையை நீங்கள் நம்புனீங்கன்னா, என்னோட இருக்கிற கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் எழும்புவேன். நான் என் வேலையை தொடர்ந்து செய்ய, என் கையை நெகிழ விடாதபடிக்கு நான் என்னை திடப்படுத்தி கொள்ளக்கூடிய வேலைகளை செய்கிறேன். ரொம்ப முக்கியம். பாருங்க, ரூத்தை கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே எதிர்மறையாக நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் இந்த ரூத்து செய்த ஒரு காரியம் பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒன்று. அவ என்ன செஞ்சானா, நகமியோட அவ இருந்து, அவ கூடவே தங்கியிருந்து அவளுக்கு பணிவிடை செய்து, இந்த நகோமிக்கு இந்த ரூத் எப்படி இருந்தானா, அவ ரொம்ப உண்மை உள்ளவளா இருந்தா. பாருங்க, விட்டுட்டு ஓடலை. ஒரு கஷ்டம் வந்த போது விட்டுட்டு ஓடலை. தன் மாமியாரோட இருந்து அவளோட கூட இருந்து அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தை வயலில் போய் அவளுக்கு வேண்டியதும் எடுத்துக்கிட்டு, தன் மாமியாருக்கு வேண்டியதும் எடுத்துக்கிட்டு வந்து அவளை பராமரித்து அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்த போது யாருமே அதை பார்க்கலங்க. நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், அவ செஞ்சதை யாருமே பார்க்கல, யாருமே ரூத்தை பாராட்டவே இல்லை. பாராட்டதினால அவ சோர்ந்து போய் விட்டுட்டாளா வேலையை? நல்லா கவனிங்க, அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நகோமியோடு இருக்கிற என் மாமியாரோடு இருக்கிற கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கிறார், அந்த தேவனை நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ நாம் போகிற சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்பி எந்த வாயை திறந்து மாமியாரை பார்த்து குறை பேசலை, அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை விட்டு விடலை, அவளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை செய்து கடைசி வரைக்கும் ரொம்ப லாயலா இந்த ரூத் நகோமியோட இருந்ததை பார்க்குறோம். அதுதான் இந்த நகோமி வாழ்த்துறா. பாருங்க, ரூத்தை வாழ்த்துறா. யாருமே அவ செஞ்சதை பாராட்டல, யாருமே அவ செஞ்சதை நோட்டீஸ் பண்ணல. ஆனால் நான் ஒன்று சொல்றேன், அவ செஞ்ச ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். அதனால தான் ரூத்துக்கு என்ன செஞ்சார்னா, ஆண்டவர் அந்த இடத்துல இருந்த ஒரு சீமானா இருந்த போவாசுக்கு மனைவியா ஆகும்படி அந்த வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். பலனை கொடுக்கிறார். பாருங்க, நம்ம நினைக்கலாம் நான் செய்யறதை யார் நோட்டீஸ் பண்றா, என்ன யாருமே நோட்டீஸ் பண்ணலையே, கர்த்தர் பார்க்கறாரா இல்லையா? இந்த வாயை வச்சு இப்படிலாம் பேசக்கூடாது. இந்த வாயை வச்சு வறுமையை வர வைக்கக்கூடிய, பலனை தடைப்படக்கூடிய வார்த்தைகளை வாயை திறந்து பேசாம, இல்லை இல்லை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ என்னை காண்கின்ற தேவன் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் என்னை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, என்னை பார்க்குற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை கவனிக்கிற தேவன் இருக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே அவர் எனக்கு பலன் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை வாங்கி சொல்லுங்க, அவர் எனக்கு என்ன செய்வார்?
அவளுக்கு போவாசை கொடுத்து இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுல இந்த ரூத்துடைய பேர் வரும்படியான பலனை கொடுத்தாரு பாருங்க. யோசித்திருப்பாளா? இனி வாழ்க்கை இருக்குமா? புருஷனை இழந்துட்டேன், இனிமே நான் எங்கேருந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளோதான், இப்படியே இருந்து சாக வேண்டியது நினைச்சவ ஒரு ரூத்துடைய மனசுக்குள்ள அப்படி நினைக்கிற ஒரு நிலை அவளுக்கு வந்த போதும் அவள் செய்ய வேண்டிய கிரியைய அவள் கரங்களை நெகிழ விடாம தன்னை அவள் திடப்படுத்தி கொண்டதுனால கர்த்தர் அவளுக்கான பலனை கொடுக்கக்கூடிய கர்த்தராய் கூட இருந்தார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு எந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் ஒன்றை மாத்திரம் நீங்கள் செய்ய உங்களை இடம் கொடுத்துடக்கூடாது. உங்கள் கரங்கள் நெகிழ விடாதபடி உங்களை திடப்படுத்தி கொள்ளக்கூடிய வேலைகளை செய்யுங்க. நான் நம்புகிறேன், இன்னைக்கு காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை கைகள் நெகிழ்ந்து போயிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்துகிறார், உங்களை திடப்படுத்துகிறார். இந்த வார்த்தை நம்மளை தொடர்ந்து வேலை செய்ய வைக்கும் பாருங்க. அது என்ன காட்டும்னா, எனக்கான பலனை கர்த்தர் அனுபவிக்கக்கூடியவனாய் மாத்துறாரு. இப்போ பாருங்க, நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமத்தில் இந்த ஆசாப்பு சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். எப்படிப்பட்ட நேரத்தில் சொல்கிறான் பாருங்க. அதான் ரொம்ப அற்புதமான இந்த பகுதியை நான் ஏன் உங்களுக்கு காண்பிச்சேன்னா, இங்கே ஆசாப் ராஜாவுக்கு இந்த ஊழியக்காரன் மூலமாக, தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிற நேரத்தில் நீங்கள் கவனிக்கணும். இந்த நிலையில் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த தேசமே எப்படி இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு, நிலையற்றவர்களாய் அவர்கள் இருந்தார்களாம். தேவனை விட்டு அவர்கள் ட்ரிஃப்ட் ஆயிட்டு இருந்தாங்க. அப்படின்னா தேவனை விட்டுட்டு அவங்க வேற பாதையில் போய் கொண்டிருந்தார்கள். அங்கே சொல்லியிருக்கு, ஒரே குழப்பமான சூழ்நிலைகளில். நீ கவனிக்கணும், இந்த பகுதியினுடைய பின்னணி எப்படி இருந்திருக்குன்னா, அஃப்கோர்ஸ் அதுக்கு முந்தின அதிகாரம் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. ஆண்டவர் அவங்களுக்கான ஜெயத்தை அவங்களுக்கு கட்டளை எடுக்கிறாரு. அது நடந்தது காரணம் நீங்கள் கவனிச்சு பாருங்க. இங்கே சொல்கிறாரு, இவங்க எப்படிப்பட்ட நிலை இருந்தாங்களா, அன்ஸ்டேபிளான சிச்சுவேஷனில் இருந்தாங்க, ட்ரிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு நிலை. அப்படின்னா கர்த்தரை விட்டு அவங்க விலகி போன நாட்களில், குழம்பி இருந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமாக சொல்லி, அந்த இடத்துல நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசிக்கணும் பாருங்க. அங்கே அந்த 2 அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போமா. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரத்தானின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்கள் ஆகியில் அவர் உங்களை விட்டு. அதான் சொல்ற, விட்டீர்கள்னா டிஃப்ரெண்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவர் ஒன்றும் செய்ய முடியாது. விட்டு விடுற வேலை போதுங்க, ட்ரிஃப்ட் பண்ணுற வேலை. கர்த்தரை விட்டு விடணுன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்ற, நீ டிஃப்ரெண்டாக வேலை செஞ்சினா கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார் உன் கூட. அடுத்த வசனம் பாருங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் நல்லா கவனிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேலில் அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட நிலையில அன்ஸ்டேபிளா ட்ரிஃப்ட் ஆகிற நிலை, கன்ஃபியூஸ்டான ஸ்டேட். யோசிச்சு பாருங்க. மெய்யான தேவன் இல்லை, அங்க போதிக்கிறதுக்கு ஆசாரியன் இல்லை, வேதம் இல்லை. அங்க அடுத்த வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலத்திலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசங்களின் குடிகள் எல்லாருக்கும் மகா அமளி உண்டாயிருந்தது, ஜாதியும் பட்டணமோ நொறுக்கினது, தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் களங்கம் பண்ணினார், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு. அதெல்லாம் கவனிச்சு சொல்றாரு பாருங்க. அங்க வேதம் இல்லை, மெய்யான தேவன் இல்லை, அதை போதிக்கிற ஆசாரியன் இல்லை, இங்க இவ்வளோ காரியம் இல்லைங்க. அதனால அன்ஸ்டேபிளா இருந்தாங்க, ட்ரிஃப்ட் ஆனாங்க, அதனால கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லையே. கர்த்தர் இருக்கிறார்,
தேவ வசனம் இருக்கு, அந்த வசனத்தை போதிக்கிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்து இவ்வளோ காரியங்களும் சொன்ன போது ஆண்டவர் சொல்றாரு, இன்டிஃபரண்டா நடக்காத, கர்த்தரை விட்டுறணும், கர்த்தர் இந்த வேலையை விட்டுறணும், இந்த முயற்சியை விட்டுறணும் அப்படின்ற எண்ணத்தை உன் மனசுக்குள்ள வைக்கவே வைக்காத. ஆண்டவர் சொல்றார், உனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் நான் உன்னோட கூடவே இருக்கிறேன். எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க, எனக்கு பலன் கொடுக்கிற தேவன் என்னோட கூடவே இருக்கிறார்? நல்லா கவனிங்க, ஸ்ட்ரகிள் படுகிற நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை என்னை திட மனிதனா, பலசாலியா, ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா பலசாலியா மாத்தோம். தேவன் பேசுகிற வார்த்தை என்னுடைய ஸ்ட்ரகிள் பண்ணுகிற நேரத்தில் என்னை பலவான ஆக்கும். முயற்சிகளை கர்த்தரை நம்பி நான் செய்வதற்கான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே நான் வருகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஒவ்வொரு முயற்சி எடுக்கும் போதும் அந்த முயற்சியில் நான் தனியாக நிற்கலை, கர்த்தர் என் கூடவே அவர் இருக்கிறார். காரியத்தை அவர் வெற்றிகரமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். 3 காரியத்தை வெறும் குறிப்பாக நான் இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ நம்ம கேட்டோம், எப்படி யோசுவா, எப்படி ரூத்தோடு, எப்படி ஆண்டவர் இந்த ஆசாப் ராஜாவோட அவங்க வேலைகள்லாம் அவங்க கைகளை கர்த்தர் நெகிழ விடாமல் அவங்கள திடப்படுத்தி அவங்களுக்கான கிரியைக்கான பலனை கொடுத்தாரு பாருங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய, நம்ம அறிந்திருக்க வேண்டிய 3 காரியங்களை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். த நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி இன் லேபர் அப்படின்னா வேலையின் செயல்பாட்டின் திறனை நம்ம விளங்கிக்கணும். நம்ம செய்கிற வேலையின் திறன்பாட்டை நம்ம விளங்கிக்கணும்னா, நான் சொல்கிறேன், கைகளை நெகிழ விடாமல் கர்த்தர் உண்டு பண்ணுகிற பலனை பெறக்கூடியவனா நான் மாறுறேன். நிறைய நேரம் என் வேலையின் செயல்பாட்டின் திறன் என்ன என்பதை நான் விளங்கி கொள்றதில்லை. அநேக நேரம் என் வேலையினுடைய அந்த செயல்பாட்டின் திறனை நான் புரிந்து கொள்ளாததுனால இதுக்கு என்னத்தை பெருசாக பலன் கூட வரப்போகுது அப்படின்னு பேசுகிறேன். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா, யாக்கோபை கொஞ்சம் யோசிக்கணும்னு விரும்புகிறேன். யாக்கோபு பாருங்க, லாபானுடைய வீட்டுக்கு போகிறான், தன் மாமாவுடைய வீட்டுக்கு போகிறான், சொந்த மாமா. அங்கே போகிறான், அந்த மாமாவுக்கு இருக்கிற பொண்ணை பார்க்குறான். பார்த்த உடனே ராகேலை பார்த்த உடனே அவனுக்கு மனசுக்கு அப்படியே பிடிச்சி போயிடுச்சு. மனசுக்கு பிடிச்சி போனதுனால போய் கேட்குறான், எனக்கு ராகேலை என்ன பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்குறான் பாருங்க. அப்போ லாபான் பாருங்க, அவனுக்கு என்ன சொல்கிறான், 7 வருஷம் வேலை செய்ய என்ன பண்ணுறேன், இந்த ரேச்சல் என்ன பண்ணுறேன், உனக்கு ராக்கேல் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த நான் எது சொல்ல வரேன்னா, இது ஒரு சம்பவம். அவனுக்கு உள்ளத்தில் ஏற்பட்ட ஆசைகள், ஒரு காரியத்தின் மேல் அவனுக்கு இருந்த ஈடுபாடு என்ன செய்துச்சுன்னா, அவன் வேலை செய்யக்கூடிய, வேலை செய்யும் திறன்பாட, அந்த காரியத்தை விளங்கி கொள்ளக்கூடியவனாக மாறினான் பாரு. அங்கே சொல்லியிருக்கு, வேதம் சொல்லுது, ஆதியாம் 29ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அந்த 7 வருஷம் வேலை அவனுக்கு கொஞ்ச நாள் போல, 7 நாள் மாதிரி இருந்துச்சு போல. இது 7 வருஷமா நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு காரியத்துக்கு பலன் 7 வருஷம் கழிச்சுக்கணும். 7 வருஷம் கழிச்சா, ஆனா இவன் சொல்றான் 7 வருஷமா, 7 நாள் கடந்து போன மாதிரி இருந்துச்சு. அப்ப கவனிச்சு பாருங்க, அந்த வேலையினுடைய செயல்பாட்டின் திறனை நான் விளங்கி கொள்ளும் போது நாளை பெருசா பார்க்க மாட்டேன், கஷ்டத்தை பெருசா பார்க்க மாட்டேன், அந்த சூழ்நிலைகளை பெருசா பார்க்க மாட்டேன். அதுதான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க கவனிச்சு பாருங்க, அவனுக்கு இந்த லாபான் என்ன இதை ரொம்ப கேஷுவலாக ஒன்றும் சொல்லலை. லாபான் சும்மா எதாச்சியாக சொன்னா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. 7 வருஷம் செய்ப்பான். அவன் இன்டென்ஷனலாக, அவன் குறிப்பிட்ட விதத்தில், இவனுக்கு ஆசை இருக்கு, இந்த ஆசையை நமக்கு லாபமா என்ன செய்யலான்னு லாபான் யோசித்து என்ன செய்யறான், இவனை நம்ம கூட வைப்பதுக்கு ஒரு 7 வருஷம் வேலை செய், கடினமா, அதுக்கான கடின உழைப்பு, அதற்கான நேரம், அதற்கான அர்ப்பணிப்பு அவன் இருந்தான் பாருங்க. இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பதுக்கான காரியத்தை செஞ்சான். செஞ்சு முடிச்ச பிறகு கொடுத்தானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுலயும் ஒரு ஏமாற்றம். ராக்கேல கேட்டா இவன் லேகால கொடுத்துட்டான். என்ன அதுக்கப்புறம் கேட்குறான், நான் கேட்டது வேற, நீர் கொடுத்தது வேற.
ஆனால் அது அந்த காலத்து கதை. ஆனாலும் நமக்கு இங்கே நம்முடைய முயற்சியில் அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த சம்பவத்தோடு நம்ம ஒப்பிட்டுக்கூடாது. சம்பவத்தோடனா அந்த மாதிரி நானும் செய்ய போகிறேன்னு செஞ்சிடக்கூடாது. நான் சொல்கிறது அந்த அந்த முயற்சிகளை நீங்கள் கவனிக்கணும். 7 வருஷம் செய்யின்னு சொல்கிறான். 7 நாள் கடந்து போன நாட்கள் வேகமாய் கடந்து போயிடுச்சு. போய் சொல்கிறான் 7 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ராகேலை கொடுக்காம என்ன பண்ணுறான், நைஸாக தந்துறான். அதான் சொன்ன பாருங்க, அவன் கேஷுவலாக செய்யலை, தெரியாமல் இதை சொல்லலாம். அவன் வேணுமென்றே லாபான் அறிந்து இவனை வேதனைப்படுத்த, இவனை இன்னும் கொஞ்சம் என்ன அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம் என்பதை பார்த்து அவனை தனக்கு லாபகமாக யூஸ் பண்ணிக்கொள்ள என்னெல்லாம் செய்யலான்னு லாபான்னு பார்த்து ரொம்ப இன்டென்ஷனாக செஞ்சான் பாருங்க. அப்புறம் சொல்கிறான் இல்லை இன்னொரு 7 வருஷம் பாருங்க. அந்த முயற்சியை, அந்த அந்த வேலையின் செயல்பாட்டின் திறனை அவன் செய்து முடிக்கிறவனாய் கர்த்தர் அவன் அங்கே வச்சிருந்தாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சரி பிரயாசத்திலும் சரி நம்ம செய்ய வேண்டிய வேலையினுடைய செயல்பாட்டின் திறனை நான் விளங்கி கொண்டா, ஐயோ இவ்வளோ பெரிய வேலையா, இவ்வளோ கஷ்டமான வேலையா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை செய்து முடிப்பதுக்கான பலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதை செய்து முடிப்பதுக்கான இந்த உதாரணத்தை எடுத்துக்கூடாது. நான் எதுக்கு இதை சொல்லி காட்டுறேன்னா, நம்முடைய வேலையினுடைய செயல்பாட்டின் திறனை விளங்கி கொள்வதுக்காக சொல்கிறேன். ஐயோ இவ்வளோ நாளா, இவ்வளோ பெருசா, இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, என் கூட கத்திருக்கிறதுனால எவ்வளோ பெரிய வேலையானாலும் அதை எளிதாய் செய்ய என்னால் முடியும். ஏன்னா என் கரங்களை திடப்படுத்துகிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நிச்சயமாக நமக்கான பலனை அவர் கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவன். 2வது ஆண்டவர் சொல்கிறப்போ, முதல் நம்முடைய வேலையின் செயல்பாட்டின் திறனை விளங்கலைன்னா நம்மளால் கர்த்தர் அனுபவிக்க கொடுக்கிற பலனை பெற முடியாமல் போயிடுறேன். நான் காண்பித்த ஒவ்வொரு மனுஷனும் கவனிச்சு பாருங்க. நெகேமியாவை எடுத்து பாருங்க, இந்த ஆசாப் எடுத்து பாருங்க. விடலை, வேலையின் செயல்பாட்டின் திறனை விளங்கி கொண்டதுனால தான் அவன் என்ன செய்தானா, கர்த்தர் சொன்னபடி தேவனை தேடுகிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையை அவங்க முக்கியப்படுத்துகிறவர்களாய், ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை அந்த ஆசாப் முக்கியப்படுத்தினதுனால அங்கே வேதம் அந்த தேசத்தையே சீரமைக்கக்கூடிய, அந்த தேசத்தையே கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்டமாய் மாற்றினான் பாருங்க. அகற்ற வேண்டியதை அகற்றினான். சோர்ந்து போகாம அவன் செய்ய வேண்டிய வேலை ஆசாப்பு செய்ததுனால அது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்போ 2வது ஆண்டவர் சொல்றார், முதல்ல நம்ம என்ன வேலையின் செயல்பாட்டின் திறனை விளங்கிட்டா கர்த்தர் என்ன கொண்டு செய்ய வேண்டியதை செய்ய நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையை அவர் திடப்படுத்துகிற, என்னுடைய கரத்தை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 2வது என்ன, முடிவின் நிச்சயமான திறனை விளங்கி கொள்கிறது. 2வது ஆண்டவர் சொல்ற the certainty of the outcome, the activity in the labor முதல் காரியம். அடுத்தது சொல்றாரு the certainty of the outcome. அப்படின்னா முடிவின் நிச்சய தன்மையை அறிந்து நான் செய்கிற காரியத்துக்கான முடிவு அது ரிவார்டாதான், பலனாதான் எனக்கு வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் செய்கிற முயற்சியினுடைய, நான் செய்யும் வேலையினுடைய முடிவினுடைய விளைவென்னவா இருக்கும், எனக்கு பலன் நிறைந்ததாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் செய்கிற வேலையினுடைய முடிவின் பலன் என்னவா தான் இருக்கும், அது எனக்கு அந்த முடிவு பலன் கொடுக்கிற ஒன்றாய் தான் மாறும். இங்கேயும் கவனிச்சு பாருங்க, சொல்றாரு ஆதியாம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா 12ஆம் வசனம் பாருங்க. ஈசாக்கு அவன் விதைக்கிறான். அந்த விதைக்கிறதினுடைய முடிவினுடைய விளைவு என்ன இருக்குன்னா, பலனை அங்கே பார்க்குற, ரிசல்ட்டை பார்க்குறான். பஞ்சம், விதைப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறாரு, செய்ப்பா, இங்கே இருப்பா, இங்கே விதைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஆண்டவர் சொன்னபடி கேட்டு விதைச்சாங்க. அங்கே சொல்லியிருக்கு, அந்த தேசத்தில் அந்த வருஷத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை 100 மடங்கு என்ன செய்தாராம், ஆசீர்வாதம். அவன் செய்ததுக்கான வேலைக்கான விளைவை கர்த்தர் அங்கே அவுட்கமாக கொடுக்குறாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம அதை நம்பணும். எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் எங்கேருந்து விதைக்கிறது, எப்படி இதை காரியத்தை செய்கிறது? அங்கே அவனுக்கு ஒன்று விளங்கிச்சு,
இந்த நான் வாழ்கிற இடம் பஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அந்த பஞ்சத்தில் கூட கர்த்தர் வச்சிருக்கிற முறைமைகள் வேலை செய்யும். கை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் வச்சிருக்கிற முறைமைகள் வேலை செய்யும். பாருங்க, அவனுக்கு வேலை செஞ்சிச்சு. அவன் வெறும் அவன் வேலையை நம்பல, அந்த வேலையில கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் கொண்டு வருவதற்கான முறைமை வேலை செய்ததுனால இப்போ அவனுக்கு தெரியுது, வளர்ச்சியே வர முடியாத இடத்துல கூட நான் செய்கிற வேலையில் கர்த்தர் எனக்கான பலனை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்பினான். பாருங்க, அதுதான் அவனுக்கு அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பதை நம்ம கவனிக்கிறாங்க. நம்ம கவனிக்கும் போது ஆண்டவருடைய பிரமாணங்கள் அங்கே வேலை செஞ்சதை நம்ம பார்க்குறோம். அவனுடைய உழைப்பில் கர்த்தருடைய பிரமாணம் வேலை செய்ததுனால ஆசீர்வாதம் அவனுக்கு லாபத்தை கொண்டு, அவுட்கம்மை கொண்டு வந்துச்சு. 100 மடங்கு பலனை அனுபவித்தாங்க. சொல்லுங்க, என்னுடைய முயற்சிக்கான 100 மடங்கு பலனை நான் அனுபவிப்பேன். சொல்லுங்க, நான் என்ன செய்வேன்? கர்த்தர் என்னுடைய பிரயாசத்துக்கான அந்த விளைவுகளை கொடுக்கும்போது 100 மடங்கான பலனை நான் அனுபவிப்பேன். அதான் சொல்றாரு, நன்மை செய்யறதுல என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அந்த நன்மை செய்ததுக்கான பலனை கொடுக்கிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை அறிந்து, சில நேரம் நம்ம செய்கிற வேலைக்கான சரியான அங்கீகரிப்பு கிடைக்காம இருக்கலாம், சரியான அதற்கான என்ன ரிவார்டு ஊதியம் கிடைக்காம இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ உன் வேலையை செய், உன் வேலையை நான் செய்ய, என் வேலையை நான் செய்ய அந்த வேலையில் கர்த்தருடைய பிரமாணம் வேலை செய்யும். அது எனக்கு நிச்சயமான லாபத்தை கண்டிப்பாக அவுட்கம்மாக எனக்கு கொண்டு வரும் என்பதை ஆண்டவர் இங்கே எனக்கு ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. ஆசாப் அவன் வேலையை செஞ்சான் பாருங்க. நீங்கள் அதே அதிகாரத்தில் 2 நாளாம் 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆசாப் ஒன்று செய்கிறான். கர்த்தருடைய வார்த்தை இப்போ வந்துருச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவன் என்ன வானா, நாங்கள் 8ஆம் வசனம் பாருங்க சொல்லியிருக்குது. 8ஆம் வசனம், ஆசாப்பு இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் தீர்க்க தரிசனத்தை கேட்டபோது அவன் திடன் கொண்டு, நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ வார்த்தையை கேட்ட உடனே பலன் கொண்ட உடனே என்ன செய்கிறான்னா, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் அவன் அகற்றி போடுகிறான். பாருங்க, அகற்ற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த வேலையை செய்யும் போது நீங்க கவனிச்சு பாருங்க, ஆசாப் ராஜாவுடைய தாயார் பாருங்க, அவ ராணியா இருந்தா பாருங்க, அந்த ராணியா இருந்தவளை அவளை நீக்கிறான். ஏன் நீக்கிறானா, அவ செஞ்சிருக்கிற ஒரு சிலையை கூட உடைச்சி சுக்குநூறு ஆக்குறான். நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த வேலையை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு எதை அகற்றினமோ அகற்ற வேலையை செய்ய வரும்போது அவன் வீட்டிலேயே அவன் தாயார், அங்கே நீங்கள் 16ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டுருப்பாங்க, அவனுடைய தாய் என்ன செய்திருக்கிறா, ஒரு சிலையை உண்டாக்கிற, அந்த சிலையும் நொறுக்கி போடுகிறான். அவளை என்ன அந்த ராணின்ற அந்த பதவியிலிருந்து நீக்கிறான் பாருங்க. கர்த்தர் சொன்ன வேலையை தன் வீட்லேயும் செய்கிறான், நாட்டிலையும் செய்கிறான். ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் நான் சொன்னபடி செய்கிறானே என்பதை பார்த்து ஆண்டவர் அவனை நாளுக்கு நாள் அவனுக்கான பலனை கொடுத்தாரு. வேதம் சொல்லு, ஆசாப்பு ராஜாவாக இருந்தபோது அந்த தேசம் கர்த்தரை என ஆராதிக்கிற தேசமா, கர்த்தருக்கு விரும்பின பலிகளை செலுத்தினவர்களாய். நீங்கள் அந்த 9ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 8ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, அவன் பலிபிடத்தை, அந்த மண்டபத்தை சரி பண்ணி, பலிபிடத்தை சரி பண்ணி செப்பனிடக்கூடிய வேலைகளை செய்கிறான். அந்த வேலைக்கான அவுட்கம்மை ஆண்டவர் அவனுக்கு பலனாக கொடுத்தார் பாருங்க. இன்னைக்கு நம்ம அதை விளங்கி கொள்ளணும். கர்த்தர் சொல்கிறத என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் செய்வேன். கையை வயதை சொல்லுங்க, கர்த்தர் சொல்கிறத என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் என்ன பண்ணணும், செய்யணும். அகற்ற சொல்கிறாரா, அகற்றுங்க. சில காரியத்தை உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்ற சொல்கிறாரா, சில காரியத்தை உங்கள் குடும்பத்தை விட்டு அகற்ற சொல்கிறாரா. கர்த்தர் அகற்ற சொல்கிறது எதுவுமே நல்லதை அகற்ற சொல்ல மாட்டார், தீமையை தான் என்ன சொல்லுவார் ஆண்டவர், அகற்ற சொல்லுவார். அதை அகற்றும் போது அதை நான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி செஞ்சா அதற்கான பலனை கர்த்தர் நிச்சயமாக எனக்கு கட்டளையிடுவார். இந்த ஆசாப்பு கொடுத்தாரு பாருங்க. அது அவன் வீட்டில் இருந்தால் கூட, வீட்டில் இருக்கக்கூடிய காரியத்தை கூட அகற்றி கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் நிறைவேற்ற
தன்னுடைய கரத்தை அவன் பலப்படுத்தி தன்னை அவன் திடப்படுத்தி கொண்டதினாலே ஏற்பட்ட ஆசீர்வாதம். அப்போ நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வேலையின் செயல்பாட்டை நம்ம அந்த திறனை அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது கர்த்தர் சொல்கிற முடிவின் நிச்சயமான திறனை அறிந்து கொண்டா எதை வேணாலும் அகற்றுவேன். கர்த்தர் சொல்கிற எந்த காரியத்தையும் நான் அகற்றுகிறவனாய் நான் மாறுறேன். மூன்றாவது, இப்படி நான் செய்கிறவனாய் இருக்கும்போது மூன்றாவது சொல்லாரு, எனக்கான லாபமான நேரத்தை கர்த்தரே எனக்கு கொடுப்பார். கையை சொல்லுங்க, எனக்கான லாபமான நேரத்தை கர்த்தர் எனக்கு, த டைமிங் ஆஃப் ப்ராஃபிட் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். லாபத்துக்கான நேரத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கையை சொல்லுங்க, எனக்கான லாபத்துக்கு நேரத்தை கர்த்தர் என்ன செய்வார், எனக்கு உண்டாக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. கையை சொல்லுங்க, என்னுடைய கிரியைகளுக்கு என்ன உண்டு? விட்டுறாதப்பா உன் கிரியையை, என் கிரியையை நான் விட்டுறக்கூடாது. ஏன்னா எனக்கான ப்ராஃபிட் டைமை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். கையை சொல்லுங்க, எனக்கான ப்ராஃபிட் டைமை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, நியமித்து வச்சிருக்கிறார். பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வாங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்க. 2 வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரமோ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல்ல வாசிப்போம். எபிரேயர் 6:10 வாசிப்போமா? ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர். நல்லா கவனி, உங்க கிரியைகளை மறந்து போவதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக என்ன நீங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவர் சொல்றார், நான் மறந்து போகிற தேவன் அல்ல. அதற்கான கிரியையை நிச்சயமா, அதான் சொன்ன ப்ராஃபிட் டைமை கர்த்தர் எனக்கு கொண்டு பண்ணுவார். கையை சொல்லுங்க, எனக்கான லாபமான நேரத்தை கர்த்தர் என்ன செய்வார், உண்டாக்கி கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் சொல்கிறீங்களா, ஒருவேளை இன்னும் எனக்கு அந்த லாப நேரம் வரலையே, நான் சொல்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு உண்டாக்கலாம், நாளைக்கு உண்டாக்குவார். ஆனால் உண்டாக்குவேன்னு சொன்னவர் நிச்சயமாக உண்டாக்கி காட்டுவார். அதான் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். அதை தான் பவுல் சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் சொல்கிறாரு, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நல்ல அசையாதவர்களாயும் உறுதி உள்ளவர்களாயும். ஏன்னா எனக்கான ஒரு ப்ராஃபிட் டைமை கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கான ஒரு ப்ராஃபிட் டைமை. உலகத்தான் சொல்லுவான், ப்ராஃபிட் வருமா வராதா சொல்ல முடியாதுங்க. சொல்றானா? ஏன் நம்மளே பலமுறை ஆனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கான ப்ராஃபிட் டைம் வரும். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கான ப்ராஃபிட் டைமு கண்டிப்பாக வரும். வருமா வராதா இல்லை, இந்த கதை இல்லை. ஆண்டவர்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, வேலைக்கான செயல்முறையின் திறனை விளங்கிட்டேனா, அப்புறம் அது முடிவு நிச்சயமா உண்டாகன்னு அறிஞ்சுக்கிட்டேனா, கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமா உனக்கான லாப நேரத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். லாபம் கண்டிப்பா வரும். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கான லாபம் கண்டிப்பா வந்து சேரும். அதனால உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுது என்ன செய்யணும், பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டிய முயற்சியை நான் எடுக்கணும். நான் இவ்வளவு நாள் செஞ்சு பார்த்தேன், விட்டுட்டேன். அந்த விட்டுட்டேன் அப்படின்ற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. சொல்லுங்க, வாயத்திலிருந்து விட்டுட்டேன்ற வார்த்தை. தப்ப வேணா விட்டுருங்க. நான் சொல்ல நல்லா விளங்கிக்கணும். ஆசாப்புக்கு சொன்னார் பார்த்தீங்களா, எதெல்லாம் விட்டு என்ன விளக்கணுமோ, எதெல்லாம் அகற்றணுமோ அதை அகற்றணும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றபடி எனக்கான லாப நேரம் வரும் என்பதை அறிந்து என் கரத்தை நெகிழ விடாதபடிக்கு என்னை திடப்படுத்தி நான் கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிற வேலையை தொடர்ந்து செய்வேனா, கர்த்தர் சொல்றார், எனக்கான ப்ராஃபிட் டைம் நிச்சயமாக வரும். நல்லா கவனிங்க, என்னுடைய பலனை இன்னைக்கு நான் செய்கிற வேலையை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நான் சொல்ல நல்லா நீங்கள் விளங்கிக்கணும். எனக்கான பலனை இன்னைக்கு நான் செய்கிற வேலையை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது.
ஏன்னா இன்னைக்கு நான் செய்கிற வேலைக்கான பலன் வரலாம், இன்னைக்கே சோர்ந்து போயிடுவேன். ஆனால் என்னுடைய பிரயாசத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கு, அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் அநீதி உள்ளவர் அல்ல, எனக்கான கிரியைக்கான அந்த லாபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார் என்று நம்பி நாம் செயல்படுவோம். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, அற்புதமான விளைவுகளை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். ஆசாப் அதுதான் செஞ்சான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு தன்னை திடப்படுத்தி கொண்டு அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றி தேவனுடைய வேதத்தை கொண்டு வந்து, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து, நீங்கள் அந்த அதிகாரம் வாசித்து பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் போய் பலிபீடத்தில் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் அந்த தேசமே கர்த்தரை ஆராதிச்சுதான். நம்ம அங்கே வாஸ்தம் பார்த்தீங்களா, 3ஆம் வசனத்தில் வாஸ்தமே அங்கே சொல்லியிருக்கு. ஏன்னா அங்கே ஆண்டவர் மெய்யான தேவன் இல்லாமல் இருந்த இடத்துல இப்போ இந்த ஆசாப் ராஜா என்ன பண்ணுறான் பாருங்க, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை. அப்போ இல்லாத இடத்துல மெய்யான தேவன் யார் என்பதை அறிந்து தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரன் இந்த தீர்க்கதரிசி அங்கே என்ன பண்ணுறான், ஆசாரியன் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி தேவனுடைய வார்த்தை அவர்கள் முன்னிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கான பலியை செலுத்தி அந்த முழு தேசத்தையும் கர்த்தரை ஆராதிக்கிற தேசமாக மாத்துறான். இதுவரைக்கும் தேவன் இல்லை, ஆனா இப்போ அவர்கள் நடுவே கர்த்தர் இறங்கி வந்துட்டாரு. நான் சொல்றேன், என்னோட எப்பவுமே கர்த்தர் கூடவே தான் இருக்கிறார். சொல்லுங்க, என்னோட கர்த்தர் எப்பவுமே கூட தான் இருக்கிறார். அதை நினைச்சு நான் என்னுடைய பிரயாசத்தை தொடர்ந்து செய்வேனா, எனக்கான லாபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். டயர்டாயிருச்சுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. டயர்டாக இருக்கு, ஆனால் என்னை நெகிழ விடாமல் என்னை திடப்படுத்துகிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நிறைய காரியங்களை டயர்ட் ஆகிறேன், இந்த மாம்ச சரீரம் டயர்ட் ஆகும், நான் டயர்டே இல்லை, எனக்கு டயர்டே இல்லைன்னு சொல்கிற ஆள் யாராக இருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் மனுஷ பிறவி இல்லை, நீங்கள் பரலோக பிறவியாக தான் இருப்பீங்க. மனுஷனாக இருந்தீங்கன்னா டயர்டாயிடுச்சு. சிலருக்கு ரொம்ப நேரம் உட்காந்தே டயர்டாக இருக்கும். இப்போது ஏன்னா சிலருக்கு வேலை செஞ்சு டயர்டாக இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்குது. டயர்ட்னா என்ன, ரொம்ப சோர்வாக இருக்குது. சோர்வாக இருக்கிறதுனால அவ்வளோதான் விட்டுட்டேன், சோர்வாக இருந்துச்சாலும் விட்டுட்டேன் கிடையாது. கர்த்தர் சொல்ல, டயர்டாக இருக்குன்னு விட்டுறாத, அதை தொடர்ந்து செய், உனக்கான பலனை கொடுக்கிற, உனக்கான லாபகரமான நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கான லாபமான நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த லாபமான நேரம் இன்னைக்கு வரலாம், இந்த நாட்களில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அந்த லாபகரமான நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கட்டளையிடும். லாபம் வருமா வராதா தெரியலங்க, அது நம்ம கர்த்தர்கிட்ட கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ப்ராஃபிட் டைமை கர்த்தர் எனக்கு நியமிச்சிருக்கிறார். கையை வாய் சொல்லுங்க, எனக்கான ப்ராஃபிட் டைம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கான ப்ராஃபிட் டைம், என் குடும்பத்துக்கான ப்ராஃபிட் டைம், என் எதிர்காலத்துக்கான ப்ராஃபிட் டைமை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆகவே பலன் வரும் என்று நம்பி டயர்டானாலும் சோர்ந்து போனாலும் உங்கள் கையை நெகிழ விடாமல் உங்களை கர்த்தருக்குள்ள திடப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எளிமையிப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். நான் சோர்ந்து போய் விட்டுறலான்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு நீர் என்னடோ சொல்லியிருக்கிறீர், உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள், திடப்படுத்தி கொள்ளுங்கள். எத்தனை பேர் கையை வச்சு சொல்ல முடியும், ஆண்டவரே இன்னைக்கு உம்முடைய வார்த்தையினால் நான் திடமாக இருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை திடப்படுத்தி இருக்கு? சொல்லுங்கள் வாயை திறந்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் நான் திடப்படுத்தப்பட்டு, ஆண்டவரே ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டாயிருக்கு, நிச்சயமாய் என்னுடைய பிரயாசத்துக்கான ஆண்டவரே விளைவுகளை பலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கான பலன் கண்டிப்பாய் வந்து சேரும். சொல்லுங்க வாயை திறந்து, எனக்கான பலன் வந்து சேரும். என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, உண்மை உள்ளது. அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. அவர் ஞாபகம் வைத்து யார் என்ன நோட்டீஸ் பண்றாங்களோ இல்லையோ, யார் என்ன கவனிக்கிறாங்களோ இல்லையோ, என்னை பார்க்கிற, என்னை கவனிக்கிற ஒரு தேவன் எனக்கான பலனை நிச்சயமாய் அவர் தருவார் என்று நான் நம்பி, ஆண்டவரே இந்த ஆசாப்புக்கு உம்முடைய வார்த்தை உண்டானவனை அவன் திடப்படுத்தி கொண்டானே. ஆண்டவரே இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களை திடப்படுத்திக் கொள்ளட்டும்.
இது மனுஷ வார்த்தை அல்ல, இது நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஆண்டவரே நேரடியான வார்த்தையாக. நிறைய நேரம் எங்க சோர்வுல நாங்க வாயை திறந்து விட்டுறலாம், அவ்வளவுதான் அப்படின்னு நாங்க சொல்றோம் ஆண்டவரே. அது ஆண்டவரே இந்த சரீர பலவீனத்தினால பேசுறோம். ஆனா இன்னைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்ட பிறகு என் வாயினால வறுமையை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை பேசாம, பிசாசு என் வாயை திறந்து விட்டுறலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இதை தான் என் வாயில சொல்ல வைக்க விரும்புற ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே, இந்த ஆசாப்பு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே இன்னைக்கு நீர் பேசின இந்த வார்த்தைகளை கேட்டு என்னை நான் திடப்படுத்தி கொள்றேன். சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே என்னை நான் திடப்படுத்தி கொள்றேன். ஆண்டவரே என்னை பலவீனப்படுத்த, ஆண்டவரே என்னை சோர்ந்து போக பண்ண, ஆண்டவரே நிறைய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையினாலே இயேசுவே எங்களை நாங்கள் திடப்படுத்துகிறோம். சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுவே என்னை நான் திடப்படுத்தி கொள்றேன். நிச்சயமாய் எனக்கான லாபகரமான நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கான லாபகரமான நேரத்தை நீங்க வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசாப்பு உம்முடைய பலனை பார்த்தானே, நெகேமியா உம்முடைய பலனை பார்த்தானே, ரூத் உம்முடைய பலனை பார்த்தாலே ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க நம்புறோம், நாங்களும் உம்முடைய பிள்ளைகள் தான், நானும் உம்முடைய பலனை பார்ப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, நானும் நீர் எனக்கு கொடுக்கிற பலனை நான் அனுபவிப்பேன் ஆண்டவரே. ஆகவே நாங்க திடப்படுத்தி கொண்டு எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையினால ஒவ்வொரு உள்ளங்களும், சரீரமும், மனமும், இருதயமும் திடப்படுத்தப்படட்டும். நெகிழ்ந்து போனவர்கள் எல்லாம் ஆண்டவரை பலனடையட்டும். அற்புதங்களால் அவருடைய வாழ்க்கை நிரம்பட்டும். அவருடைய நாமத்தை நீ தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.